இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 21 24 முடிய இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். அன்பிற்குரியவர்களே, நாம் எப்பொழுது குழந்தைகளைப் போல மாறுகிறோமோ, நம்மை தாழ்த்தி கொள்ளுகிறோமோ, மற்றவர்களை பாராட்ட கற்றுக்கொள்ளுகிறோமோ, மற்றவர்கள் நம்மை விட பெரியவர்கள், நம்மை விட நல்லவர்கள் என்ற எண்ணம் நம்மில் உருவாகுகின்றதோ, எப்பொழுது தெய்வ பயத்தோடு நாம் நடக்க வாழ்க்கை பயணத்தில் தொடர ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். யாத்திரை பண்றதுனால, தியானம் பண்றதுனாலெல்லாம் வெளிப்படுத்துறது இல்லை. தியானத்துல கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தியானம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. யாத்திரை கூட வருஷம் ஒரு தடவை போகணும் அப்படிங்கிற ஒரு மனசுல ஏற்படுற ஒரு கட்டாயத்தின் பேர்ல, இல்லைன்னா போகலன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு போறவங்கலாம் இருக்காங்கல்ல. நோன்பு இருந்தா இது மாதிரி நான் நோன்பு இருக்கிறேன்னு சொல்லிக்கிறதுக்காகவே சில பேர் செய்யறாங்கல்ல. அப்படி இல்லை. தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள், மறைவாக நடப்பதை காணும் தந்தையும் வெகுமதி அளிப்பார் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள். அப்ப தன்னை தாழ்த்தி கொள்ளணும். கடவுள் முன்னால, மனிதர்கள் முன்னால நாம் மிக சிறியவர்கள், படைக்கப்பட்டவர்கள். நம்மை கடவுள் பயன்படுத்துகிறார். நான் ஒன்றும் பெரிய சாதிக்கல, கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார்னு நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம நியாயப்படுத்தி கொள்ள முடியுமா? சில காரியங்கள் அவர் பயன்படுத்துகிறார் என்ற எண்ணம் வரும்பொழுது அப்படியே இழுத்துக்குவோம். ஒழுங்கா செய்யணும்ல, அவர் பயன்படுத்துகிறார் என்றால். அப்ப குழந்தைகளாக மாறிவிட்டால், தாழ்த்தி கொண்டால், கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய திட்டங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, இந்த வேளையில் எங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதை விட, தகப்பனே, 2 நாட்களுக்கு முன்பு ஸ்ரீலங்காவிலே ஆண்டவரே, இந்த மழை வெள்ளத்தில், புயல் வெள்ளத்தில் இறந்து போன அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் 140 பேர் என்று சொல்லுகிறார்களே, அத்தனை பேருக்காகவும் நிலை வாழ்வில் பங்கு தர வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, திடீரென்று தங்களுடைய உற்றார் உறவுகளை இழந்து, உடன்பிறப்புகளை, பெற்றோர்களை இழந்து தவிக்கின்ற, சோகத்தில் கண்ணீரோடு இருக்கின்ற, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் என்ற தவிப்பில் இருக்கின்ற அந்த இலங்கை மக்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும், இருப்பவர்கள் முன்வர வேண்டும். இவைகளை கண்டு இந்த அன்பினால் அவர்கள் வேதனைகள் தணிய வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இயல்பான மனநிலை, தாராள மனநிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.